ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த அப்போஸ்தல ஜெப கூடுகை கர்த்தரே இந்த எங்க ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்ணி தந்தமைக்காக ஸ்தோத்திரம். இதை பொறுப்பெடுத்து நடத்தி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆலோசனையும் ஆறுதலும் ஆண்டுடைய வார்த்தையும் வல்லமையாக கொண்டு வருகிற ரெஜினா அம்மாவுக்காகவும் சகோதரர் தன்ராஜையாக்காகவும் ஆண்டவுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலும் நாங்கள் ஜெபத்தில் வைத்து நன்றி சொல்கிறோம். முதலாவதாக நான் இந்த கூடுகளை சேர்ந்து இது 2வது வருஷம். அநேக நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக கரம் பிடித்து எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தை நடத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜப கூடுகை நிமித்தமாக அத்தனை ஆண்டுகளாக கடவுளுக்குள்ளே இருந்தாலும் சிஎஸ்ஐ திருச்சபையில் இப்படி ஒரு விளக்கங்களை வசனத்தை கொண்டு சொன்னதை நாங்கள் கேட்டதில்லை. போவோம், கேட்போம், தனி ஜபம், உபவாச ஜபம் போவோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த கூடுகளை வல்லமையாக ஆண்டவர் எங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கவும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கவும், எப்படியாக நம்முடைய குறைகளை நமக்குள்ள உணர்த்தவும் ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கார். ஒவ்வொருடைய சிறு சிறு தவறுகளை கூட உடனுடனே அதை உணர்த்தி அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நாங்கள் அநேகருக்காக நாங்கள் ஜெபிப்பது உண்டு. குறிப்பாக இந்த கூடுகளை சேர்ந்த பிறகு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கடை முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தகப்பனும் ஸ்கூல் படிக்கிற 8 வயசு பையனும் போகும்போது நேருக்கு நேராக மோதி அப்பா அந்த இடத்துல இறந்துட்டாரு. ஆனால் தெரியாது எனக்கு. அது கிட்ட போய் பார்க்க எனக்கு மனசு கஷ்டமாக இருந்து தள்ளி நின்று தான் பார்த்துட்டு பையன் ஒரு பக்கம் விழுந்து கிடந்தான். உடனே மெர்லினுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஜப குடுகைக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லி ஐயாவுக்கும் நான் அப்போ சொல்லியிருக்கேன், ஐயா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவர் ஜெபம் பண்ணார். அற்புதமாக அந்த குழந்தைய காதில் ரத்தம் வந்துருச்சு. 2 பேர் இறந்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்பா இறந்துட்டாங்க, அந்த குழந்தை அந்த ஜபத்தினால் காக்கப்பட்டது. யாராக இருந்தாலும் அந்த வாஞ்சியை கொடுத்தாரு இந்த ஜப குடுகை மூலமாக தான். அந்த குழந்தை உயிரோடு நல்லா இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எங்கள் உறவுக்கார பையன், திருமணம் ஆகாத வாலிப பையன், கர்த்தருக்குள்ளே தான் ஊழியம் செய்கிறான். நல்ல ஒரு விசுவாசம் உள்ள பையன்தான். ஆனாலும் என்ன சூழ்நிலை தெரியல, சத்துருடைய போராட்டம் பயங்கரமாக இருந்திருக்கும் போலகுது. அது எங்களுக்கு அதிகமாக தெரியாது. அந்த சூழ்நிலையில் அப்பா இல்லை, அண்ணன் வெளிநாட்டில் இருக்கிறான் ஊழியத்தில். தாயும் மகனும் மட்டும் இருக்கிறான் கோயம்புத்தூரில். அப்படிப்பட்ட நேரத்தில் தென்னை மரத்தை இந்த மருந்து மாத்திரை ஏதோ சாப்பிட்டுட்டு ரொம்ப சீரியஸாக காப்பாற்றவே முடியாதுன்ற கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ கடைக்கு போக மனம் ரெடியாகி போயிட்டு இருக்கும்போது உடனே செய்தி வந்த உடனே கடைக்கு போக அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான் எனக்கு தகவல் சொல்லிட்டு. அப்போது அந்த இந்த கூடுகளை இருக்கிற நிமித்தமாக அந்த ஜப வாஞ்சை எனக்குள்ள அப்படியே ரொம்ப ஒரு பாரம். அந்த பாரத்தோட ஆண்டவரே எப்படியாவது அந்த பையன் வரணும் 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 அப்பா, உயிரோடு வரணும்ப்பா, இன்னும் அந்த பையன் மேலே எவ்வளோ ஊழி பாரம் வச்சிருக்கிற முக்கு தெரியும் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாரத்தோடு ஜெபிச்சுட்டு எல்லாருக்கும் அதே நேரத்தில் அப்போ இதே போல தான் எல்லாருக்கும் அந்த கூடுகளை சொல்லி எல்லாருக்காக அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அற்புதமாக ஆண்டவரே அந்த பையனை ஒரே அந்த வாரத்திலேயே ரத்தம் மாற்றணும், ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எப்படியாக பையன் பொழைச்சிருவான் அப்படி அந்த ஜபத்தை அப்படி விசுவாசத்தோடு ஜபிக்கும்போது அந்த பையன் அற்புதமாக சுகமாகி இன்னைக்கு நல்லா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கூட இந்த ஜப கொடுக்க மூலமாக தான் இந்த அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள அவ்வளோ பெரிதாக இருந்தது. அதே போல் மகன் மனோஜ் சாம்ராஜ் கூட கிறிஸ்மஸுக்கு 1 மாதம் முன்னாடி, இன்னும் 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் செஞ்சுருக்கணும். அந்த பண்டிகை நாளாக வருது, தேவைகள் அதிகம், வேலைன்னு அப்படியே போயிட்டே இருந்தான். இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஆப்ரேஷனுக்காக கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டது. 15 நாள் ஆகிட்டுது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரணம் தெரியல, டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கணும். இன்னும் அந்த தையல் போட்ட இடத்துல பிரச்சனைனால இன்னைக்கு ஒரு திருப்ப தையல் போடணும்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் அது அற்புதமாக மகனை வழிநடத்தி கொண்டு வருகிறாங்க. கடை வைத்து இந்த ஐயா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கல. ஐயாவா எங்கள் வீட்டுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணவும் நினச்சே பார்க்கல. எல்லாமே தற்செயலாக ஆண்டவர் நடத்தினார். முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லி இருக்கணுன்றதுக்காக தான் அம்மா ஐயா அவங்க எங்கள் வீட்டுக்கு அமைச்சாங்க. என்னன்னு தெரியல. மெர்லின் அவங்க வீட்டுக்கு வரும்போது வருவாங்களா அப்படி கேட்கும்போது அம்மா வர வைக்கலாமா, வருவாங்கம்மா அப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. அந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் போராட்டங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு மத்தியில் ஆண்டவர் அருமையாக வழிநடத்தி வருகிறாரு. அப்போது சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நடத்துவார்.
அற்புதமாக நடத்துவார் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து போனதுலேருந்து இன்னமும் எங்களுக்கு விசுவாசம். காரணம் என்னன்னா, இது எங்களால் கூடாத காரியம், தேவனால் இது நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு வாஞ்சியும் நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப உள்ளே இருக்குது. பஸ் விட்டு இறங்கி வந்தா ஐயா அம்மா வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை, அவ்வளோ ஒரு தாழ்மையோடு கூட வந்து ஜெபம் பண்ணிட்டு இன்னும் அவங்க அநேக இடத்துல அப்படி போய் செய்யும்போது அநேகருக்கு அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக ஒரு நல்ல ஒரு மனமாற்றமாக அது அமையும். அந்த நேரத்தில் தான் கடை வைக்கும்படி ஒரு ஆலோசனை சொன்ன ஐயா சொன்னார். ஒரு யோசிக்காம இந்த கடை எடுத்து நடத்த சொன்னார். அந்த கடை எடுத்து நடத்துறது சரியான நேரம் தான், சரியான வழி தான், சரியான இடம் எல்லாமே கரெக்டு தான். ஆனாலும் அந்த கடை நடத்த முடியாதபடி நிறைய போராட்டங்கள். அந்த கடை வைத்ததுலேருந்து மேலே 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 மாதத்தில் ஒரு 10 நாள் ஒரு வாரம் நீக்கினா அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இப்படியே அந்த கடை நீக்கிட்டு இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனாலும் அற்புதமாக அந்த வாடகை கொடுக்க முடியலன்றதுக்கு இல்லாத அளவுக்கு அந்த வாடகை கொடுத்து முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்னும் ஆண்டவர் அற்புதமாக எங்களை நடத்துவார் என்ற இந்த விசுவாசம் ஆண்டவரே எங்களை பெருக்கும்படி ஆண்டவரை நோக்கி வேண்டி ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த கூடுகைக்காக நன்றி ஐயா. ஐயா இன்னும் ஆண்டவரே வல்லமையாக கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும். நன்றி நன்றி ஐயா. கர்த்தருக்கு தான் நன்றி, மனுஷன் நன்றி இல்லை.